எனக்காக ஒரு உதவி செய்யணும். நீங்க என் மருமக கிட்ட பேசி இந்த குழந்தைக்கு அவ தாய்ப்பால் கொடுக்க வைக்கணும். புள்ளைய கொடு. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அமைதியாயிட்டான்னு? ஆமா துளசி, எவ்வளவு ஆட்டம் போட்டா பாரு. இப்போ அமைதி ஆயிட்டா. இந்தா குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. என்ன செல்லம்? அம்மா தாய், சொல்லுங்கம்மா. உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேம்மா, செய்வியாம்மா? ஆ, சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? ஒண்ணுல தாயி, இந்த குழந்தையோட அம்மா கோயில பரிகாரம் பண்றதுக்காக போயிருக்கா. வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். ம், என்னன்னு தெரியல, குழந்தை ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், அழுகி நிப்பாட்டவே மாட்டேங்கிறா. ஷ். சொல்லாத. நீ புள்ளைய பெத்தவ தானே, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. தாய்ப்பால் கொடுத்தாதான் குழந்தை அழுகிய நிப்பாட்டும். நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காத. இந்த புள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கறியா? குழந்தைய கொடுங்கம்மா. இதுல என்ன இருக்கு?
ரொம்ப ரொம்ப நன்றி தாயி. இந்த புண்ணியம் உனக்கு ஆயுசு பூரா கூடவே வருமா. உன்கிட்ட பால் குடித்த பாசத்தால உன் புடவை இறுக்கி பிடிச்சுக்கிட்டாமா. சரிம்மா, ரொம்ப நன்றி. நான் வரேன். ஆ. அது என்னன்னு தெரியல துளசி. அந்த குழந்தைய தொட்ட நிமிஷத்துல இருந்து என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கி என்னென்னமோ தோணுது. அப்படியே மின்னல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த குழந்தை பால் குடிக்கிறப்போ அப்படி ஒரு பரவசமான உணர்வு. என் குழந்தை முதல்ல பால் குடிக்கும் போது என் மனசுல என்ன தோணுச்சோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி. திரும்ப அந்த அம்மா கிட்ட குழந்தைய கொடுக்கறப்போ இந்த குழந்தைய என்கிட்டயே கொடுத்துருங்க, நானே வளர்த்துக்கிறேன்னு வாய் விட்டு கேட்கலான்னு தோணுச்சு. அப்படி ஒரு பரிதவிப்பு. ஏன் துளசி இப்படி தோணுது எனக்கு? என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? ஒருவேளை அது அவங்க குழந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ? சொல்லு துளசி, ஏன் இப்படி தோணுது? அது ஒண்ணு இல்ல கண்ணம்மா. எந்த ஒரு தாயும் குழந்தைங்க கிட்ட பாகுபாடு வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டா. ஒரு தாய்க்கு எல்லா குழந்தையும் ஒண்ணுதான். அதனாலதான் உங்க மனசுக்கும் அப்படி தோணி இருக்கும் போல. வேற ஒண்ணு இருக்காது. தாய்மைங்கிறது அதுதானே. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தால. ஆமா கண்ணம்மா, உங்களை மாதிரியே அழகா இருந்தா. இந்தம்மா குழந்தைய புடி. நீங்க செஞ்ச இந்த உதவிய என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். இதுல என்னம்மா இருக்கு? பிறந்த உடனே அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்காம குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன்னு ஒவ்வொரு நாளும் நான் துடிச்சு துடிச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆனா இன்னைக்கு எனக்கு இந்த சந்தோஷம் போதும்மா. சரி தாயி, நான் வரேன். சரிம்மா, பாத்துக்கம்மா. ஏம்மா, சொல்லுப்பா. இந்த கோயில்ல குழந்தைக்கு பேர் வைக்கிற விசேஷம் ஏதாவது நடக்குதா? ஆமாப்பா, உள்ளதான் நடக்குது, போய் பாரு. ரொம்ப நன்றிமா. சரிப்பா. வெண்பா, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். இந்த வரண்டி. எங்க போச்சுன்னே தெரியல இந்த வெண்பா. கண்ணம்மாவுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லலான்னு பார்த்தா எங்க போச்சுன்னே தெரியல இந்த அம்மா.
ஆமா ஆமாம்மா வந்துட்டீங்களா? இவ ஏன் இங்க நிக்கிறான்? நான் எங்க போனாலும் ஏன் என் பின்னாடி வரா? டாக்டர் பாரதி ஏன் இங்க வராரு? ஒருவேளை கண்ணம்மா கிட்ட சண்டை போட வராரோ? ஒருவேளை அதுவும் கண்ணம்மாவோட குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சா? எதுவா இருந்தாலும் நான் இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். யோ தலியா, ஏய் உனக்குலாம் அசிங்கமாவே இல்ல? ஏன்டி நான் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்க? நான் உன்னை ஃபாலோ பண்ணல. உனக்கும் இந்த குழந்தைக்கும் இருக்கிற ரத்த பந்தம் தான் உன்னை இங்க இழுத்து கொண்டு வருது. என்னை ஏன் இந்த கோயிலுக்கு வர வச்சுன்னு சாமி கிட்ட போய் கேளு, என்கிட்ட கேட்காத. இப்படி பச்சை குழந்தை வச்சுக்கிட்டு பரிதாபம் தேடுறீங்க, கூச்சமாவே இல்ல? நான் எதுக்கு கூச்சப்படணும்? இன்னைக்குதான் என் குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில போட்டிருக்கேன். தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாம போயிடு. நான் ஒண்ணு உன்னை தேடிலாம் வரல. யாருமா இது? உனதான் கேக்குற, யாருன்னு சொல்லு. இப்ப நீ சொல்றியா இல்லையா? இப்படி ஒரு இடத்துல வந்து திமிரா பேசுறான். கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சானா? யாரு இவன் சொல்லு. என் குழந்தையோட அப்பா. உன் புருஷனா? முதல்லயே அதை சொல்ல வேண்டியதானமா? தம்பி வாங்க வாங்க வாங்க. விடுங்க. முதல்ல விடுங்க. குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. விடுங்க. விசேஷத்துக்கு ஆளா வராம லாஸ்டா வந்து நிக்கிறியே தம்பி. நீங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்தும் போதே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு புரியுது. புருஷன் பொண்டாட்டி சண்டைய பிள்ளைங்க மேல காட்டக்கூடாது தம்பி. குழந்தைய தொட்டியில போடுற இந்த நாள்ல ஒரு அப்பாவா நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி தெளிவா பண்ணணும். அப்பதான் குழந்தை நல்லா இருக்கும். ஆசீர்வாதம் பண்ணு தம்பி. அப்படியாண்ணா? விடுங்க. வாங்க தள்ளுங்க. வாங்க. தம்பி, என்ன தம்பி இந்த கோயிலுக்கு வழக்கமா இங்கதான் வருவீங்களா? என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? என்ன யாருன்னு தெரியலையா? ஒரு நாளைக்கு 10 வாட்டி டிவில என் மூஞ்சி வருது. பார்த்ததில்ல? பார்த்தது இல்லையே சார். யார் சார் நீங்க? நீங்க ஒண்ணு உங்க வேலை ஒண்ணுன்னு இருப்பீங்க போல. நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்களேன். பைபாஸ். எந்த பைபாஸ்? பூந்தமல்லியா மதுராவேல் பைபாஸா? பெருசுக்கு நக்கலை பாத்தியா? ஆமையா? டாக்டர் தம்பி, நீங்க எனக்கு பண்ண பைபாஸ் ஆபரேஷனை சொன்னேன். சாக கிடந்த என்ன காப்பாத்துனதே நீங்க தானே? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன தம்பி விசேஷமா? இது இவரோட குழந்தை. இவரோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. ஓ, அப்ப நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, எனக்கு உசுறு கொடுத்ததே நீங்க தான்.
உங்க புள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ற பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். ஐயா ஐயா ஒரு நிமிஷம் இருக்க. என்னம்மா? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அப்பாவும் அம்மாவும் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும்ல. ஆமாமா ஆமாமா, அதான் முறை. நான் அதெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். டாக்டர் தம்பி, குழந்தைக்கு நீங்க முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க சம்சாரம் எங்க? இதோ இங்க இருக்கா பாருங்க. ஏய், ஆ, ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்கு. குழந்தை முகம் உங்களை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. பெண் குழந்தையா? ஆமாங்க ஐயா. நல்லது நல்லதுமா. தம்பி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்குங்க தம்பி. குடிங்க தம்பி, வாங்கிக்க. அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதானே முறை. கை வைங்க தம்பி. ஜீனி தண்ணி வைங்க தம்பி. சார் வையே. தம்பி ஜோடியா தொட்டில ஆட்டி விடுங்க. கடவுளே, ஒரு பாவமும் செய்யாத கண்ணம்மாமா கடைசியில பாரதி சார் கூட சேர்ந்துட்டாங்க. இதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இனிமே வெண்பாவை நான் பாத்துக்கிறேன். எங்க அவ? உங்க அப்பா மாதிரி நீயும் இந்த ஊர்ல பெரிய டாக்டரா வரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். இந்தாங்க புடிங்க தங்கம், புடிங்க. தம்பி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரிங்க தம்பி, நான் வரட்டுமா? வரட்டுமாம்மா? சரி வரேம்மா. வாங்க ஐயா. வாங்க எல்லாருக்கும் வரேன். வரேன். கண்ணம்மா, இத நீ நல்லதுன்னு எடுத்துக்கலாம், கெட்டதுன்னு எடுத்துக்கலாம். புள்ளைய தொட்டில போடும்போது ஏதோ ஒரு சாமி குழந்தைக்காக அப்பாவை அனுப்பி ஆசீர்வாதம் பண்ணுச்சுன்னு நினைச்சுக்க.
உன் புருஷன் திட்டிட்டு போனதை நினைச்சு மனச குழப்பிக்காத கண்ணம்மா.